ஹாய் ஹால் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ரைடு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கொல்லி ஹில்ஸ் தான். ட்ரிப் மீட்டர் ஜீரோ பண்ணிவிட்டு நாங்கள் பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். எங்கள் பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா 400க்குலாம் ஃபில் ஆகிடுச்சு. இது ஒரு பட்ஜெட் ட்ரிப் தான். பர் பர்சன் 1500ன்னு ஷேர் போட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம்லேருந்து பெருங்குளத்தூர், செங்கல்பட்டு, திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை அப்படியே ஆத்தூர் வழியாக ரைட் எடுத்துருவோம். நாங்கள் சென்னையிலேருந்து கொல்லி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 350 கிலோமீட்டர் வருது. கீழே இருந்து மேலே ஏறத்துக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வருது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 390 கிலோமீட்டர்ஸ் வருது. நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு ஒரு 800 வரதுக்கு போகிறதுக்குன்னு வச்சுருக்கோம். பேலன்ஸ் ஒரு 1000 ருபீஸ் வந்து எங்கள் செலவுக்குன்னு வச்சுக்கிட்டோம். ரொம்ப தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலாக சென்னையிலேருந்தே ஒரு 4 மணிக்கு தான் எங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் போய் கொல்லி ஹில்ஸை சேரவே எங்களுக்கு 12 மணி ஆகிடுச்சு. எங்களுக்கு அந்த டைமுக்கு ரூம் எங்கே கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் வெளியிலேயே அங்கே எங்கேயாச்சும் ஓரமாச்சு உட்காந்துட்டோம். நாங்கள் ரொம்பவே லேட்டாக போனதுனால எங்களால் மலை ஏற முடியல. அந்த டைமுக்கு எதுக்கு நம்ம மலை ஏறிட்டு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே ஊருக்குள்ளே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஸ்டேவை தேடிட்டோம். ரூம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, பரவாயில்லையா, அது எதுவுமே நாங்கள் பார்க்கல. நைட்டு வந்த டயர்டில் நாங்கள் அப்படியே படுத்துட்டோம். காலையில் எழுந்து தான் பார்த்தோம். நாங்களே மிரண்டு போயிட்டோம். ரூம் அப்படி இருக்குது. 500 அந்த ரூம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. 2 பேர் ஷேர் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக இருந்துச்சு அந்த ரூமு. ஆக்சுவலி நாங்கள் எடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா தம்மாம்பெட்டின்னு ஒரு ஊருக்குள்ளே, அது ஒரு கல்யாண மண்டபம்னு நினைக்கிறேன். அது கீழேயே வந்து எங்களுக்கு வந்து 49 ருபீஸ்க்கு ஒரு மினி டிஃபன்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தம்மாம்பெட்டி ஊர் பேர். நாங்கள் எழுந்ததே காலைல ஒரு 7 மணிக்கு தான். 7 மணிக்கு எழுந்துட்டு நாங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு 8 மணிக்கெலாம் நாங்கள் சாப்பிட்டு கீழே வந்துவிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கொல்லிமலைனாலே சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது அதோட 73 ஏர்பின் பென்ஸு தான். அதனால தான் அது கொல்லி ஹில்ஸ்க்கு பைக்கர்ஸ் பேரடைஸ்ன்னு பேர் வச்சாங்க. என்னதான் ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி சொன்னாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரே ஹில் ஸ்டேஷன்னா அது நம்ம கொல்லி ஹில்ஸ் தான். கொல்லிமலையை நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு மார்ச் தான். ஆனால் டிசம்பர் செகண்ட் ஹாஃபில் இருந்து போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அந்த டைமில் போயிட்டேன். ஏன்னா மழை அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற அருவியோட தண்ணி அதிகமாகவோ வேகமாகவோ இருக்கும். அதனால ஒரு சில இடத்துலலாம் குளிக்கவோ உள்ளே போவோ அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொல்லிமலைக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பிளான் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த டைமுக்கு போக முடியும், எங்கெங்கெல்லாம் வந்து ஓப்பனில் இருக்கும், க்ளோஸில் இருக்கும்ன்ட்டு. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். நாமக்கல்ல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கொல்லிமலைக்கு நீங்கள் ரோடு வழியாக வரீங்கன்னா நீங்கள் நாமக்கல் வந்துட்டு அங்கே இருந்து கவர்மெண்ட் பஸ் எடுத்தால் இல்லை ப்ரைவேட்டாகவும் வரலாம். பட் என்னோடய சாய்ஸ் ப்ரைவேட்டாக வர்றது தான் சொல்லுவேன். ஏன்னா கொல்லிமலையை நீங்கள் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. எல்லா இடத்துக்கும் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. நாங்கள் பிளான் சரியாக போடாதனால காலையிலேயே நாங்கள் வந்து நம்ம அருவின்ற ஒரு ஃபால்ஸுக்கு போய்ட்டோம். அங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 வாங்குறாங்க. அந்த ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அங்கேருந்து கீழே நாங்கள் இறங்கி வரப்போ எட்டுக்கை அம்மன் கோவில்ன்ட்டு ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலில் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த கோவிலேருந்து தான் எங்கள் ட்ரிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். கொல்லிமலையை பொறுத்தவரையும் நிறைய பிளேசஸ்லாம் இருக்காது. அது ஒரு ஒன் டே ட்ரிப்லேயே முடிச்சிடல. நீங்கள் கொல்லிமலை ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா காலங்காத்தால் ஒரு 6 மணிக்கெலாம் ஆகாய கங்கை ஃபால்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்ட்ரி டிக்கெட்லாம் வெறும் ஒரு 30 வாங்குறாங்க. காலையில் 6 மணிலேருந்தே மதியம் 3 மணி வரைக்கும் தான் ஓப்பன் செஞ்சுருப்பாங்க ஆகாய கங்கை ஃபால்ஸு. ஏர்லி மார்னிங்காக நீங்கள் போகிறதே பெஸ்ட்டு. ஏன்னா க்ரௌட் இல்லாமல் அந்த ஃபால்ஸில் குளிக்கவே செம்ம ஃபீலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இறங்கி ஏறுற டைம்லாம் டயர்டாக உங்களுக்கு தெரியாது. ஆல்மோஸ்ட் இறங்கி ஏறுறதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். மேலே வந்ததுக்கப்புறம் சூப் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். அதில் ஒரு சூப் வாங்கி ஒரு கல்ப் அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன ஃபால்ஸில் போயிட்டு ஒரு விசிட் அடிச்சிங்கன்னா அந்த ட்ரிப்பே செம்ம ஃபீலாக தரும்.
இது ஒரு பட்ஜெட் ட்ரிப்பு தான். எங்கள் பட்ஜெட் என்னென்னா 1500ன்னு நாங்கள் சொன்னோம் ஸ்டார்டிங்லேயே. பர் பர்சன் 1500ன்னு 2 பேர் 3000 ஷேர் பண்ணி போனோம். பைக்குக்கு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 1600 ஆகிடுச்சு. அதில் ஒரு 400 மீந்துருச்சு. பேலன்ஸ் ஒரு 1000 ருபீஸ் இருந்துச்சு. அந்த 1000ல் 500 ரூமுக்கு கொடுத்துனோம். அதில் ஒரு 500 மீந்துச்சு. அந்த 500 அந்த ஒரு 400 சேர்த்து நாங்கள் ஒரு 1000 ருபீஸ்க்கு எங்கள் ஓன் செலவு பண்ணிவிட்டு நாங்கள் சென்னைக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம்.